திரி கொளுத்து போடுவதில் பாரத அளவில் புகழ் பெற்றவர் தமிழக ஆளுநர் என் ரவி. இதற்கு முன்பு அகண்ட பாரதம், பாரத நாட்டை கட்டி எழுப்பியது ரிஷிகள்தான், ஆட்சியாளர்கள் அல்ல. பாரதம் வாழ்ந்து கொண்டிருப்பது சனாதன தர்மத்தால் தான். வள்ளலார் சனாதனத்தின் ஒளிவிளக்கு, திருவள்ளுவர் சனாதனத்தின் ஹாலஜன் லைட் என விதவிதமான திரிகளை கொளுத்தி போட்டிருக்கிறார். அந்த வகையில் தற்போது லேட்டஸ்டாக கொளுத்தி போட்டிருக்கும் திரி இந்தியா முழுவதும் லட்சுமி வெடியாக மாறி வெடித்துக் கொண்டிருக்கிறது. அதாகப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இல்லை என்றால் 1947 இந்தியா விடுதலை அடைந்திருக்காது. நேதாஜியால் தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவின் தேசத்தந்தை என திருவாய் மலர்ந்திருக்கிறார் என் ரவி. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 127வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் ஆளுநர் என் ரவி, அண்ணா பல்கலைக்கழக துணை வேந்தர் வேல்ராஜ், இந்திய போர்ப்படையில் பணியாற்றிய விடுதலை போராட்ட வீரர்கள், அவர்களது குடும்பத்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் பேசிய ரவி, 1942ஆம் ஆண்டுக்கு பிறகு மகாத்மா காந்தி நடத்திய விடுதலை போராட்டங்கள் நாட்டுக்கு பலனளிக்கவில்லை. மாறாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் தான் நமக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. நேதாஜியின் இந்திய ராணுவ படை ஆங்கிலேய ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியது. நேதாஜி இல்லை என்றால் 1947 இந்தியாவுக்கு விடுதலையே கிடைத்திருக்காது. எனவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் நமது நாட்டின் தேச தந்தை என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய என் ரவி, இந்திய தேசிய காங்கிரஸால் தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தது என்பதை முழுமையாக ஏற்க முடியாது. இந்தியா விடுதலை அடைந்ததற்கு அதுவும் ஒரு சிறிய காரணம், அவ்வளவுதான். மாறாக நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தின் புரட்சிதான் இந்தியாவின் விடுதலைக்கு முதன்மையானதாக இருந்தது. 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரிட்டன் ராணுவத்தில் இருந்த இந்திய வீரர்கள் புரட்சியில் ஈடுபட்டனர். நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவம் புரட்சியில் ஈடுபட்டது. இதை கண்டுத்தான் இந்தியாவை இனி ஆள முடியாது என ஆங்கிலேயர்கள் பின்வாங்க தொடங்கினர். அப்போதைய இங்கிலாந்து பிரதமர் அட்லி, இந்திய தேசிய காங்கிரசின் போராட்டம் இந்தியாவின் விடுதலைக்கு ஒரு சிறிய காரணம்தான் எனவும், நேதாஜியின் புரட்சியும் அவரது இந்திய தேசிய ராணுவத்தின் பலமும் தான் இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க மிகப்பெரிய காரணமாக இருந்தது எனவும் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்று அயோத்தியா பட்டினத்தில் பகவான் ஸ்ரீராமரின் சிலையை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இதற்காக நாடே அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. தனது வாழ்நாள் முழுவதும் ராமராஜ்யம் அமைப்பதற்காக போராடியவர் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்டவரை ராமர் கோவில் திறந்து 24 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் காந்தி நமது தேச தந்தை அல்ல, அவரும் ஒரு காரணம், அவ்வளவுதான் என கூறியிருக்கிறார் என் ரவி. வழக்கமாக திமுகவினரை, திராவிடர்களைத்தான் திறனாய்வு செய்து மேடையில் பேசுவார். இந்த முறை ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக ராமராஜ்யம் அமைக்க போராடியவரை, கீதையை தன் உயிராக நினைத்து போற்றியவரை கிள்ளுக்கீரையாக தூக்கி எறிந்திருக்கிறார். காரணம் பின்வருமாறு இருக்கலாம். ராமராஜ்யம் என்பதன் மூலம் நான் இந்து ராஜ்யத்தை குறிப்பிடவில்லை. ராமராஜ்யம் என்பது தெய்வீக ராஜ்யம், கடவுளின் ராஜ்யம். எனக்கு ராமனும் ரஹீமும் ஒரே தெய்வங்கள் தான் எனது கற்பனையில். ராமர் இந்த பூமியில் வாழ்ந்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் ராமராஜ்யம் என்பது ஐயத்திற்கிடமின்றி உண்மையான மக்களாட்சியில் ஒன்றாகவே இருக்கும். ராமராஜ்யத்தில் ஒரு எளிய குடிமகன் விலை உயர்ந்த நடைமுறைகள் ஏதுமின்றி விரைவான நீதியை உறுதி செய்ய முடியும். நான் கனவு காணும் ராமராஜ்யம் இளவரசனுக்கும் ஏழைக்கும் சம உரிமையை உறுதி செய்கிறது. ராமராஜ்யம் பற்றிய எனது கருத்தாக்கம் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு மாறாக ஒரு தேசிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் மாற்றப்படுவதை விலக்கி வைக்கிறது. தேசிய ராணுவத்தால் ஆளப்படும் ஒரு நாடு ஒருபோதும் விடுதலை கொண்ட நாடாக இருக்க முடியாது. எனவே அதன் பலவீனமான உறுப்பினர் என்று அழைக்கப்படுபவர் ஒருபோதும் தனது முழுமையான தார்மீக உயரத்திற்கு உயர முடியாது என கூறியிருக்கிறார் மகாத்மா காந்தி.